சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரையிலான உயர்மட்ட மேம்பால பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இதற்கான எஃகு கட்டமைப்புகள் குஜராத்தின் வதோதராவில் உள்ள தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதனை அமைச்சர் ஏவா வேலு நேரில் சென்று ஆய்வு செய்துள்ளார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இது தொடர்பான முழு விவரங்கள். சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 3 கிலோமீட்டர் நீளமான உயர்மட்ட மேம்பால பணிகள் விரைவாக நடைபெற்று வருகிறது. 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இதற்கான பணிகள் என்பது முன்னெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதற்காக ப்ரீ ஃபேப்ரிகேட் முறையில ஒரு 15,000 டன் எஃகு கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. இது மும்பை, கும்மிடிப்பூண்டி, ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் இதற்கான தொழிற்சாலைகள் இருக்கிறது. பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நேரடியாக குஜராத் வதோதராவில் இருக்கக்கூடிய KP கிரீன் தொழிற்சாலைக்கு நேரடியாக சென்று அங்கு தயாரிக்கப்படக்கூடிய இந்த கிரிட்டர், அதாவது தூண்கள், உதிரிப்பாங்கள் இதெல்லாம் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் நேரடியாக கலாய்வு மேற்கொண்டு அதனுடைய சோதனை சான்றிதழ் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது, பாதுகாப்பு நடைமுறைகள் எவ்வாறு இருக்கிறது எல்லாம் ஆய்வு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அந்த கிரில்கள் மற்றும் தூண்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ப்ரீ ஃபேப்ரிகேட் முறையில் 15,000 டன் அந்த 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அமைக்கப்படுகிறது. இதன் காரணமாக அந்த சாலை பாதுகாப்பான சாலையாக இருக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய நடவடிக்கைகளாகத்தான் இந்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் ஏவா வேலு நேரடியாக சென்று ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டுள்ளார்.